வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஒரு புது புக் சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். இந்த புக் சீரீஸ் வந்து பர்சுவேஷனுங்கிற புக்கை பற்றி பேசலான்னு நினச்சேன். இந்த பர்சுவேஷனுங்கிற புக்கை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது சார்லி மங்கர். சார்லி மங்கர் சைக்காலஜி பற்றி பேசும்போது இந்த ராபர்ட் சிட்லானியோட புக்கு ஒன்று இருக்குது. அது பேர் இன்ஃப்ளூயன்ஸுன்னு பேர். இன்ஃப்ளூயன்ஸ் தி சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷனுங்கிற பேர். இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பல விஷயங்கள் கற்றுப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பல சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் இந்த புக்கை நான் வாங்கி படித்தேன். இந்த புக்கோட ஆத்தர் பேர் ராபர்ட் சிட்லானி. அவர் பெரிய சைக்காலஜிஸ்ட் ப்ரொஃபஸர். நான் அட்லீஸ்ட்டு ஒரு 25 காப்பி இந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுத்து படிக்க வச்சுருப்பேன். என் தம்பி, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப், இவங்களுக்கெலாம் இந்த புக்கை கொடுத்து படிக்க வச்சுருப்பேன். நிறைய பேர் இந்த புக்கை படிக்கிற மாதிரி ட்ராமா போட்டு படிக்க முட்டுருவாங்க. ஏன்னா இது வெரி திக் புக்கு. இந்த புக்கில் ப்ரைமர்லி 6 சாப்டர் வரும். 6 பிரின்சிபல் கொடுத்துருப்பான். இந்த 6 பிரின்சிபலை ஒரு பிரின்சிபலும் 200 பேஜு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இவ்வளோ தூரம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா திரும்பி புக்ஸை ஃபுல்லாக இன்னொரு வாட்டி பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். அதை தான் நான் ஆல்பினை பண்ண சொன்னேன். ஆனால் ஆல்பின் ஷார்ட்டாக அவர் ஒரு அப்ரிட்ஜ் வெர்ஷன்லேயே நோட்ஸ் எடுத்துட்டார். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, இந்த 6 சாப்டரை 6 நாள் நான் பேசுகிறேன். பட் இது ரொம்ப இவ்வளோ சீக்கிரம் இந்த புக்கை நீங்கள் புரிய முடியாது. பட் இந்த புக்குக்கு இது ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். இந்த புக்கை நீங்கள் டெஃபினட்டாக வாங்கி படிக்கணும். ராபர்ட் சிட்லானி இந்த பேரில் ஒரு கோர்ஸ் கூட நடத்துகிறாரு. பர்சுவேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸே நடத்துகிறாரு. இந்த கோர்ஸையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதை டெவலப்மெண்ட் இது ஒரு பேசிக் திங்கு. அதனால் இது வாழ்க்கையில் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாழ்க்கையில் இந்த 6 பிரின்சிபலுமே சூப்பராக வேலை செய்யும். இதில் வேலை செய்யாத பிரின்சிபலே ஒன்றும் கிடையாது. அதனால்தான் இது மென்டல் மாடல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் புக்கு. இதை சார்லி மங்கர் குயிக்காக ரெகக்னைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் டே டு டே லைஃப்லேயும் இதை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த புக்கை அவர் ரொம்ப பல இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுவார். நம்மளும் இந்த புக்கை கற்றுப்போம். சார்லி மங்கருக்கு நன்றி சொல்லுவோம், ராபர்ட் சிட்லானிக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பிரின்சிபல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ராசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ரெசிப்ராசிட்டினா என்னென்னா, நம்மளாம் குரங்குகளேன்னு வந்தவங்க. நம்மளுக்கு மிரர் நியூரான்னு ஒன்று இருக்கும். சில குரங்களில் இந்த மிரர் நியூரானும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று கொடுத்தா உங்களுக்கு திரும்பி ஏதாவது கொடுக்கணுங்கிறது நம்மளோட சோஷியல் ப்ரெஷர்ஸ். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இது திரும்பி கொடுப்பாங்க. இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன். குருக்கள் நீங்கள் கோவிலுக்கு போகிறது வழக்கம் உண்டு. ஹிந்து கோவில் குருக்களில் போயிட்டீங்கன்னா வெறும் நீங்கள் ஒன்றுமே போடாமல் தட்டில் காசு போடலைன்னா வெறும் விபூதியை மட்டும் எடுத்து கொடுப்பாரு. நீங்கள் தட்டில் 5 ரூபா 10 ரூபா போட்டால் கூட விபூதியை கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக 100 ரூபாவோ 200 ரூபாவோ இல்லை அதுக்கும் மேலே முடிஞ்சால் அவங்களால போட்டு பாருங்கள். ஒரு வாட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உள்ளேருந்து பூ மாலை இதெல்லாம் வெளில வரும். அவரால் அந்த பூ மாலையெல்லாம் 100 ரூபா வர்த்து இல்லை. ஆனால் நீங்கள் 200 ரூபா போட்டு 100 ரூபா 200 ரூபா போட்ட சந்தோஷத்தில் அவர் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ரெசண்ட்டை உங்களுக்கு கொடுப்பார். சுவாமிக்கு போட்ட மாலை, சுவாமிக்கு வச்ச பூ, பேக்கெட் பண்ண பிரசாதம், ஏதாவது விபூதி, குங்குமம் இதெல்லாம் நிறையா கொண்டு கொடுப்பார். சம்டைம்ஸ் அர்ச்சனா இப்போ பண்ணியிருந்தாருன்னா தேங்காய் மூண்டியும் வாழைப்பழமும் கொடுப்பார். இதெல்லாம் பகவானோட பிரசாதம். பட் இதில் ஆட்டோமேட்டிக்லி பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ராசிட்டி வேலை செஞ்சதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஈசாப்ஸ் ஃபேபிளில் ஒரு கதை உண்டு. ஒரு ஆள் தொப்பி வியாபாரம் பண்ணிகிட்ருப்பான். ரொம்ப கலைஞ்சு போய் ஒரு மரத்துக்கு அடியில் படுப்பான். அந்த மரத்து மேலே நிறைய குரங்குகள் இருக்கும். அவன் ஆழ்ந்து தூங்கிறதுக்குள்ளே மரத்தில் இருக்கிற எல்லா குரங்கும் கீழே இறங்கி அவன் தொப்பியை எடுத்து மாட்டி கையில் இருக்கிற தொப்பியெல்லாம் போயிடும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, கீழே இறங்கி அவன் புத்திசாலி, அவன்கிட்ட போட்டிருக்கிற தொப்பியை எடுத்து கீழே திரும்பி போடுவான்.
அவன் 4 வாட்டி தொப்பியை போட்டோன்னே திரும்பி குரங்கள்லாம் அந்த மிரர் நியூரானை பார்த்து ரெசிப்ராசிட்டியில் அந்த தொப்பியை கீழே போடும். ஆட்டோமேட்டிக்காக அவன் தொப்பியை கரெக்ட் பண்ணிவிடுவான். முக்கால்வாசி தொப்பி திரும்பி வந்துடும். இது இந்த 2 எக்ஸாம்பிளும் 2வது இது கதை. முதல்து எக்ஸாம்பிள் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி 2 ஃபேமிலி வித் ஈக்குவல் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இல்லை ஈக்குவல் சோஷியல் ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறீங்களோ உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அதே கிஃப்ட்டு திரும்பி வரும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா வட்டி இல்லாத கடன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கசின் வீட்டில் வெட்டிங் நடக்குது, நீங்கள் வெளியில் ஏதாவது பெருசாக 10,000 ரூபாய்க்கு கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க கல்யாணத்துக்கும் இல்லை உங்கள் வீட்டு கல்யாணத்துலேயும் அதே ஈக்குவல் 10,000 ரூபாய் கிஃப்ட்டு வரும். இது வட்டி இல்லாத கடன். இதெல்லாம் ஒரு சோஷியல் நார்மு. இந்த கல்ச்சுரல் நார்ம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அந்த திரும்பி நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறத இது ஒரு சைக்கலாஜிக்கல் பிஹேவியர். ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டுன்னு வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்டு அமெரிக்காவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சிகாகோவில் ஓஹாரே ஏர்போர்ட்டுங்கிறதுல அவங்க ஆப்ரேட் பண்ணுறத இவர் ஸ்டடி பண்ணி இவர் அதை திரும்பி அதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பார். இது என்ன பண்ணுவாங்க, நார்மலாக நீங்கள் டொனேஷன் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு பூவை கொடுத்துருவாங்க. ஒரு அழகான பூவை கொடுக்கறது அமெரிக்காவில் ஒரு கல்ச்சர். அந்த பூவை கையில் கொடுத்தோன்னே நீங்கள் வேறு வழி இல்லாமல் டொனேஷன் கொடுப்பீங்க. திரும்பி உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நார்மலி என்ன பண்ணுவாங்க, இந்த பூவை குப்பை தொட்டியில் போடுவீங்க. இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குப்பை தொட்டியில் இந்த பூவை எடுத்து தொடச்சி அடுத்த ஆளுக்கு கொடுப்பாங்க. இது அந்த இந்த புக்கில் கிளியராக அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. இந்த ராக்கெட்டை ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரின்சிபலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட டொனேஷன் வாங்கணும்னா நான் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு, இப்போ நான் கோவில் பிரசாதம் மாதிரி தான். நான் டொனேஷன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் பகவத்கீதா புஸ்தகம் உங்கள் கையில் கொடுத்தேன்னா நீங்கள் வேறு வழி இல்லாமல் எனக்கு டொனேஷன் கொடுப்பீங்க. இது ஒரு சோஷியல் நார்மு கல்ச்சர். இதை சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷனில் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இது அவங்க மட்டும் பண்ணுறது கிடையாது. பல இடத்துல பல ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளால் தடுக்க முடியாது. இது நார்மலி செயின் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆக்ஷன்ஸ் நடக்கும். அதனால் எப்போதும் அது ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வருது 10 times மோர் தென் தட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எப்போதும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு ரொம்ப வேணுங்கிற விஷயத்த நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச விஷயத்த கொடுப்பேன். அது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு பல மடங்குகள் இருக்கும். இதில் காமன் எக்ஸாம்பிள் எப்படின்னா, பிஸ்னஸ் நெகோசியேஷன்ஸில் நீங்கள் 2 சின்ன பாயிண்ட்டை விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத பாயிண்ட்டை ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு விட்டு கொடுப்பான். அதனால் இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஆல்வேஸ் வின்-வின் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கிளைண்ட்டோட டெவலப் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம சில பிஸ்னஸில் நீங்கள் வின் லூஸ் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் ஜெயிப்பீங்க, கிளைண்ட் தோப்பான். அந்த மாதிரி கிளைண்ட்டு தோத்தானா கிளைண்ட்டு ஒரு டிரான்சாக்ஷனோட உங்களோட ஓடி போயிடுவான், திரும்பி வரமாட்டான். வின்-வின்னா திரும்பி வருவான். ஆனால் சப்போஸ் வின்-வின் வரல, வின்-வின் உங்களால் பண்ண முடியலன்னா லூஸ் வின் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஸ்மால் லாஸ் எடுத்துக்கோங்க, கிளைண்ட்டை வின் பண்ண விட்டிங்கன்னா கிளைண்ட் உங்களை விட்டு போகவே மாட்டான். இதுதான் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்டு. இதில் காந்தி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு. எப்போதுமே ஒரு 10 பாயிண்ட்டு கொடுப்பாரு. நோயிங் ஃபுல்லி வெள்ளைக்காரன் 10 பாயிண்ட்டை ஒத்துக்க மாட்டான்னு. அந்த 10 பாயிண்ட்டில் 2 பாயிண்ட்டை ஒத்துப்பான், 8 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அந்த 2 பாயிண்ட்டை வெற்றின்னு வெளில பேசிட்டு இன்னும் 2 வருஷம் சும்மா இருந்துட்டு திரும்பி ஒரு 15 பாயிண்ட்டாக வைப்பார். 2 பாயிண்ட் வாங்கிட்டார், திரும்பி 4 பாயிண்ட் வாங்குவார். இதுதான் நெகோசியேஷனில் காந்தி யூஸ் பண்ண டூல். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பல இடத்துல பார்க்க முடியும். இந்த ஹரே கிருஷ்ணா பற்றி சொன்னது அந்த புக்கில் இருக்குது. நீங்கள் அந்த புக்கை படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மீதி வரப்போகிற 5 நாளில் 5 பாயிண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்.
இந்த ரெசிப்ராசிட்டிங்கிறது ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணும். குழந்தைங்கள்ட்ட, டீச்சர்ஸ்கிட்ட, எந்த பிட்வீன் டூ ஹியூமன் பீயிங்ஸில் ரெசிப்ராசிட்டிங்கிறது வேலை செய்யும். ஒருத்தரை நீங்கள் பர்சுவேட் பண்ணோன்னா இது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூல். இதை ட்ரை பண்ணுங்கள், 100% ஒர்க் பண்ணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ புக்கை பற்றி உங்கள் கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க, மங்கரை பற்றியும் எழுதுங்க. அடுத்தது முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.